அனைவருக்கும் வணக்கம். தல என்கிற அஜித்குமார் என்கிற ஏகே நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் வெளிவந்திருக்கு இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தை ஒரு 3.5 மணி நேரம் திரையரங்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஃபேன்ஸுக்கு மத்தியில் அந்த அட்மாஸ்பியரில் கண்டு ரசிக்கிறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் பைத்தியர் ஆஸ்பத்திரியா எழுந்திரிக்கடா. போலீஸ்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்கே பாருங்க சார், என்ன எடுத்திருக்காங்க, எதுக்காக இங்கே கத்துறாங்க, எதுக்காக டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ட்டு ஒன்றுமே புரியாமல் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது, இதுக்கு முன்னாடி வெளிவந்த அஜித் படங்களோட இந்த திரைப்படத்தில் அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப குதூகலமாகவும் ஒரு பரவச நிலையிலுமே இருக்காங்க. எவனுமே சீட்டில் உட்காந்து படம் பார்க்கல, ஆடிக்கிட்டே இருக்கானுங்க. நான்லாம் பட்டுக்கோட்டில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என் காதுக்கு பின்னாடி 2 காலு இருந்துச்சு, பின் சீட்டுக்காரனோட கால். ஒன்றும் கேட்டுக்கல, கேட்டால் கையை நீட்டு வணங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நானே முன்னாடி இருந்துச்சு போய் உட்காந்துட்டேன். இதே மாதிரி ஒரு பாயம்மா முன்னாடி காலை வச்சிருப்பாங்க போல முஞ்சில், அந்த மாதிரி இன்டர்வியூ இருந்துச்சு, வண்டையாக கேட்டுட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த தேட்டர் அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு ஃபேன் பாய்ஸுக்காக இதே மாதிரியான ஒரு ஃபேன் பாய் எடுத்து ஒரு ஃபேன் பாய்ஸ் சம்பவம் தான் அந்த குட் பேட் அக்லி திரைப்படம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ பேசுறியே, முதல்ல நீ யாரு? சரி, இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். தூக்குத்துறை அப்படின்றவர் கொடுவிலார்பட்டி அப்படின்றவரில் ஒரு சின்ன ரைஸ் மில் வச்சுருக்காப்புல. அது இல்லாமல் தூக்குத்துறைக்கு வந்து அடித்தடி தான் வந்து முக்கியமான தொழிலே, எதாக இருந்தாலும் கையில் தான் பேசுவார். அந்த ஊருக்கு நிரஞ்சனா அப்படின்ற ஒரு டாக்டர் ஒருத்தர் வராங்க. அந்த டாக்டர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நிரஞ்சனாவுக்கு தெரியுது, இவர் வந்து இப்படி அடித்தடிக்கு போனால் நம்ம குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குத்துறையை சண்டை போட்டுக்கிட்டு குழந்தையை தூக்கிட்டு மும்பை போயிடறாங்க. மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு தூக்குத்துறை ஊரில் நடக்கிற ஒரு திருவிழாக்கா பொண்டாட்டியும் பிள்ளையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை போகிறாரு. இந்த சமயத்தில் அங்கே என்ன ஆகுதுன்னா, வில்லனுடைய ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை நிரஞ்சனா பார்த்து சொல்லி கொடுத்துறாங்க. அதனால் அந்த பொண்ணு சூசைட் அட்டெண்ட் பண்ணுது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச வில்லன் வந்து நிரஞ்சனோட பொண்ணை நான் கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை எடுத்துருக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் தூக்குத்துறை உள்ளே போகிறாரு. உள்ளே போய் அவரோட பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த இது விசுவாசம் படுறது கதரா. ஓ சாரி, இது விசுவாசம் படம்ல. நம்ம இப்போ குட் பேட் அக்லி பார்த்துட்டோம். சாரி, ரொம்ப சாரி. ஓகே, இப்போ குட் பேட் அக்லி படத்தோட கதையை பார்ப்போம். இந்த விசுவாசத்தில் என்ன சொன்னோம், தூக்குதுறை அவர் பேரில் வேணாம், இது வந்து கொஞ்சம் நல்லா சிட்டி சப்ஜெக்ட். அதனால் வந்து ஹீரோ பேர் வந்து ஏகே. ஓகே, அடுத்து ஹீரோ என்ன பண்ணுறாரு, லோக்கலில் அடித்தடி சண்டை பண்ணிட்டு இருக்காரா, வேணாம், இது நம்மளது வந்து இப்போ சிட்டி சப்ஜெக்ட்டு, பெரிய இன்டர்நேஷ்னல் லெவல் வர. அதனால் ஹீரோ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர். அதில் ஹீரோயின் பேர் வந்து நிரஞ்சனால ரம்யா, சும்மா ஷார்ட்டாக வச்சுக்குவோம். அதில் அவங்க 2 பேருக்கு லவ் பண்ணினாக்கும் ஒரு பொண்ணு பிறக்கும்ல, வேண்டாம், அதே மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு என்ன பண்ணுவோம், இங்கே வந்து பையன் ஏகேவுக்கும் ரம்யாவுக்கும் ஒரு பையன் பிறக்கிறான். அங்கே நிரஞ்சன மாதிரி இங்கே திரிஷா என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நீ கேங்ஸ்டர் விட்டு வந்தால் தான் நம்ம குழந்தைய தொடலாம் அப்படின்றாங்க. லவ் பண்ணும்போது கல்யாணம் பண்ணும்போது குழந்தை பெற்றுக்கும் போதெல்லாம் அஜித் கேங்ஸ்டர்னு தெரியாமல் லவ் பண்ணாங்களா என்ன, இப்போ மட்டும் ஏன் திரிஷா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி தான் பேசுவேன். அடுத்து அங்கே நிரஞ்சனா தூக்குத்துறை மேலே கோவப்பட்டுக்கிட்டு குழந்தைய கூப்பிட்டு எங்கே போனாங்க, மும்பை. லோக்கல் சப்ஜெக்ட், நம்ம இன்டர்நேஷ்னல். இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்பெயினுக்கு போகிறோம். இது ஏன் ஸ்பெயினா, ஆதிக் ஸ்பெயின் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஸ்பெயின் தான். அங்கே வந்து என்ன பண்ணாங்க, நிரஞ்சனா வந்து வில்லனுடைய பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்து சொல்லிடுவாங்க. அதனால் வில்லன் கோவப்பட்டுருவாப்பில். இங்கே வந்து வில்லனே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து ரம்யா பார்த்து சொல்கிறாங்க. அதனால் வில்லன் கோவப்பட்டு ரம்யாவோட பையனை கொல்லணும்னு கங்கனை கட்டிட்டு திரிறாப்புல. அங்கே தான் நம்ம தூக்குத்துறை என்கிற ஏகே உள்ளே வந்து குழந்தையை காப்பாற்றுறாரு. இவ்வளோதான். மற்றபடி விசுவாசம் படத்துக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. அது முதல்ல நான் சொன்னது வந்து தற்செயலாக நடந்தது, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பிட்டு படம் எடுக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். பிட்டாக எடுத்து ஒரு படம் எடுக்கிறது வந்து இப்போ தான் கேள்விப்படுறோம். அஜித் படங்களை வச்சு அஜித்துக்கு ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்கான். இந்த அஜித் பர்த்டேனா அந்த மேஷப் வீடியோ ஒன்று போடுவாங்க. எல்லா படத்துலேருந்து ஒரு சீன் எடுத்து போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக எடிட் பண்ணி ஒரு வீடியோ போடுவாங்க. இனிமேல் அந்த கஷ்டம்லாம் படத்தை இல்லை, இந்த படத்தை எடுத்து ஓட்டுட்டா போதும், எல்லா படமும் இதில் இருக்குது. இந்த சுந்தர்சி படத்தில் நடிக்கிற ஹீரோயினும் அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணுற டேரக்டர் ஒன்று. ஒரு படத்தில் அவங்களால ரிலீஸே ஆக முடியாது. 2-3 படம் வச்சு செஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆவாங்க. ஹெச் வினோத், சிறுத்தை சிவா, எங்கள் கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் எதுவும் நம்ம ஆதிக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே கடந்த 20 வருஷத்தில் அஜித் கொடுத்த ஹிட் படங்கள்லாம் சேர்த்து அதுலேருந்து ஒன்று ஒன்றா உருவி தான் அந்த படத்தை எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் 100 படம் எடுக்கணும்னா இதுக்கப்புறம் அஜித் ஹிட்டு கொடுத்தா தான் உண்டு. அதுக்கு இன்னும் நாளாகும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது படம் நல்லா இல்லைனா தேட்டரில் ஆடியன்ஸ் நிறைய பேர் தூங்கிடுவாங்க. அஜித் படங்களுக்கு இது ரொம்ப வழக்கமாக நடக்கும். விடாமுயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தேட்டரே மயான அமைதியாக இருந்துச்சு. அவன் எழுப்பி கூப்பிட்டு போயிட்டு இருந்துச்சு படம் முடிஞ்சோன்னே, அந்தளவுக்கு இருக்கும். பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த குட் பேட் அக்லி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ரூபாயை தூங்க முடியாது. அடித்து கிளிக்கிறாங்க பிஜிஎம்ன்ற பேரில். தேட்டரில் ஆடியன்ஸ் கத்துறானா இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கானே தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. கண்டமணி கத்துறானுங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ன்றானுங்க, கண்டிப்பாக நம்பவே முடியல இது ஜிவி பிரகாஷ் போடுறதா அப்படின்ற மாதிரி இருக்குது.
அதாவது தமிழ் சினிமாவில் வெளிவந்த 2வது மோஸ்ட் நாய்ஸியஸ்ட் மூவி அப்படின்னா வந்து அது இந்த குட் பேட் அக்லி சொல்லலாம். படம் எதுன்னு கேட்குறீங்களா? படத்தில் நிறையா காமெடி இருக்குது. அமெரிக்காவுக்கு போய் ஜான்விக்கை பார்க்குறது, கொரியாவுக்கு போய் டான்லியை பார்க்குறது, ஜெயிலுக்கு போய் ப்ரொஃபஸரை பார்க்குறது அப்படின்ட்டு. அவங்களாம் நெஜாட்டான்றா, நம்மளே கோட்டு சுட்டை போட்டு குறுக்க மாதிரி நடந்து உருட்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். நமக்கு இதெல்லாம் தேவையா கோபி? அதெல்லாம் கூட ஒரு வகையில் மன்னிச்சிடலாம். இந்த பாஷா படத்தில் ரஜினிக்கு பின்னாடி ஜனகராஜ், தளபதி தினேஷ், சிங் இவங்களாம் நடந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீனில் அஜித்துக்கு பின்னாடி ஜான்விக்கு, டான்லி, ப்ரொஃபஸர்லாம் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரலாமல் அப்படி ஒரு சீனை காட்டுறீங்க. அடுத்த ஒரு சீனில் வந்து அஜித் ஊரில் உள்ள எல்லா ரவுடிகளையும் அசம்பிள் பண்ணியிருப்பாப்புல. அவங்கள மீட் பண்ண போயிட்டுருக்காரு. அஜித் முன்னாடி போகும்போது பின்னாடி சுனில் வந்து ஒரு பெரிய கேரியர், சாப்பாட்டு கேரியர், ஒரு 7-8 அடுக்கு இருக்கும். அந்த கேரியர் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாப்புல. அப்படியே நம்ம நினச்சிருப்போம், சரி உள்ள சண்டை வந்தால் இடையில பசிச்சா சாப்பிட்டு வர போல கேரியர் திறந்து அப்படின்னு நினைப்போம். இல்லை இந்த வீரம் படத்தில் வந்து சாப்பாடு போட்டு அடிப்பார், ஆளுங்களுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் அடிப்பார், அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாகும், அஜித் கோவப்பட்டு வர அந்த மீட்டிங்கில் போட்டு கேரியர் திறப்பாங்க. கேரியர் திறந்து பார்த்தா நமக்கு மைண்டு வேற எங்கேயோ போகுது. இப்போ சரி உள்ள இந்த ஸ்னைப்பர் எதுவும் டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு பாக்ஸ்லையும் போட்டு வச்சுருப்பார் போல். இந்த வீரதீரேஸ்வரனில் விக்ரம் பண்ணுவாப்லையே, டிஸ்மேண்டில் பண்ணி மஞ்சள் பையில் கொண்டு வருவாப்புல, அந்த மாதிரி எதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சா உள்ளேருந்து ஒரு கையில் மட்டும் அப்படி பஞ்சை ஒன்று எடுக்கிறேன். ஏன்டா இதை பேண்ட்டு பின் பாக்கெட்டில் வச்சே கொண்டு வந்துடலாம்டா, இதுக்கு ஏன்டா 7 அடுக்கு கேரியர், அதை தூக்கிட்டு ஒரு ஆள், ஏன்டா இதெல்லாம் ஒரு பில்டப் சீனடா உங்களுக்கு? இந்த முன்னாடிலாம் அஜித் படம் பார்த்தோன்னா தலையை வச்சு ஒரு காமெடி கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஒரு மொக்க காமெடியாக இருக்கும். தலைன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இப்போ இந்த குட் பேட் அக்லி பார்த்ததுக்கப்புறம் அது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே ஏகேன்னு மாற்றினாங்க. ஏகேன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக ஏகேன்னே சொல்லிட்டு இருக்காங்க. திரிசா முதற்கொண்டு புருஷனை ஏகே அப்படின்றது. படம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காதுக்குள்ளே ஏகேன்னு கத்திகிட்டே இருக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒரு 50 பக்கம் வைங்களேன், அதில் ஏகேன்ற வார்த்தையை மட்டும் தனியாக தூக்கிட்டோம்னா மிச்சம் 2.5 பக்கத்தில் ஸ்கிரிப்ட் முடிஞ்சிடும். அந்தளவுக்கு இருக்குது படத்தில். ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது படத்துடைய. ப்ளஸ் சந்தேகமே இல்லாமல் அஜித் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் படத்தில் வந்து பார்க்குறதுக்கு ஆள் நல்லா இருந்தாப்புல, சிரிச்சிட்டே வேறு இருந்தார், சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து இந்த ட்ராகன் போட்ட கும்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடிக்கு எதுக்கும் விஜய் மலையா மாதிரியே இருந்தார் பார்க்குறதுக்கு. அதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு அர்ஜுன் தாஸ் நல்லா இருந்தாப்புல. பட் அந்த கேரக்டர் மொக்க பண்ணிட்டானுங்க, ட்வின்ஸ் எல்லாம் போட்டு மொக்கையாயிடுச்சு அந்த கேரக்டர். அந்த ஒத்தருவாய்ந்தாரம் பாட்டு ஆரம்பிக்கிற அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் அதுக்குன்னு ஒரு 4-5 பாட்டு பழைய பாட்டையே போட்டு உருட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஆதிக்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷக்கிருமிகள் ஒன்று, அதெல்லாம் டெட்டால் ஊற்றி கூடிய விரைவில் அழிச்சு விட்றணும். இல்லைனா வந்து நமக்கு நல்லதில்லை. பாருங்கள், ஒரு வித்தியாசமான திரை அனுபவமாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி சார். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.